கல்யாண பந்தியில வெஜ்ஜோ, நான்வெஜ்ஜோ கடைசியா அந்த ரசத்த ஒரு ருசி பார்க்காம எழுந்துக்கிற வழக்கமே கிடையாது. அந்த ரசத்த நம்ம கிச்சன்லயே பண்ண முடியும்போது, ஏன் பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணலாமா? இன்னைக்கு நான் செய்ய போறது ஒரு சிம்பிளான தக்காளி ரசம். அதுக்கு ஒரு நல்ல பழுத்த பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இத ஒரு வெதுவெதுப்பான தண்ணீல போட்டு ஊற வைக்க போறேன். அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சிருக்கேன். அது கூடவே காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து அப்படியே ஊற வச்சு ஒரு பக்கமா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கான மசாலா. ரசத்துக்கு எப்பவுமே மிளகு, சோம்பு, சீரகம் இது 3மே ரொம்ப முக்கியம். இத ஒரு கடாயில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் ஊத்த வேண்டியதில்ல. ஜஸ்ட் நார்மலா ராவா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது, இந்த ஸ்மெல் அரோமா வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு அத பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர்னா ஒண்ணும் பாதியுமா அரைச்சா போதும். லைட்டா முணுக்குன மாதிரி பண்ணா போதும். ரொம்ப பவுடரெல்லாம் ஆக்கிடாதீங்க. நல்லா இருக்காது. லைட்டா முணுக்கி வச்சுக்கோங்க ஓரமா. இப்போது இந்த ஊற வச்சத எடுத்து நம்ம கையோட கரைச்சிக்கலாம். நல்லா கையிலே கரைக்கணும். இதில் ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போது கைவண்ணம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சமையலில் கைவண்ணம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம். அது வந்து ரசத்துக்கு கண்டிப்பாக பொருந்தும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நேரம் நல்லா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து கரைக்கும்போது தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நல்ல தக்காளி, அந்த புளி, அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாவை நல்லா உடைச்சி விட்டு பிசைஞ்சு அது கூடவே கரைச்சிக்கலாம். இதில் இந்த தக்காளியோட சக்கையை நான் எப்போவுமே எடுக்க மாட்டேன். சில பேர் அந்த தோலை கூட உரிச்சிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கரைப்பீங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் யூசுவலாக அதை அப்படியே விட்டுடுவேன். ஆனால் புளியோட சக்கையை மட்டும் நான் எடுத்துருவேன். புளி நான் சேர்த்துருக்கிறது கொட்டை இல்லாத புளி தான். ஸோ அதனால் அந்த சக்கையை மட்டும் கரைச்சி அதை வெளியில் எடுத்தாச்சு. இது கூட நான் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய எவ்வளோ வேணால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நிறையவே எப்போவுமே சேர்த்துப்பேன். அதையும் கையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு அளவு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போவே. இப்போ இந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம முணுக்கி வச்சோம் இல்லையா அந்த மிளகு, சோம்பு, சீரகம் அதில் பாதியை மட்டும் இதில் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீதி இருக்க பாதி அந்த மிளகு, சோம்பு, சீரகம் 3த்தையும் அந்த பவுடரை இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை தூக்கி இப்போ கடாயில் ஊற்றிடலாம். இதை கடாயில் ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அந்த கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது யூசுவலாக அந்த கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் யூசுவலாக என்ன பண்ணுவேன்னா, அந்த கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவேன். இப்படி பண்ணும்போது இந்த டைம் கொஞ்சம் நடுவில் விட்டதுனால அதில் எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இறங்கியிருக்கும். நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கனால நான் இந்த மாதிரி மெத்தட் தான் இப்போலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.